இதோட பெயிண்டிங் ஒர்க்கு வீடியோ வந்து லாஸ்ட்டுங்க. ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேங்களா, தரையில் வந்து வாஸ்து கலர் அடிக்கணும்னு சொல்லிட்டு, அது முடிச்சாச்சு இன்றைக்கி. அதனால தான் இது கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு வேலை. இன்னையோட வந்து அந்த வேலையை முடிச்சாச்சு. வாஸ்து கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த கடை சுவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு புதுசாகவும், நீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சு பழசு. அதனால் அதுக்குமே வந்து ஒரு 10 லிட்ரு இருந்தாக்கா அடிச்சிடலாங்க அப்படின்னு சொன்னார். நான் கேட்டதுக்கு ஃபுல்லுமே காம்பவுண்டு சுற்றியுமே அடிச்சிட்டோங்க. ஒயிட் அடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இது இந்த லெமன் கூட பார்த்திங்கன்னா ஒரு கிளையை வெட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது காம்பவுண்டு மேலேயே இருந்ததுனால அது எடுத்துகிட்டு அடித்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஏணி, குதிரை இது எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடித்தாச்சு. பாருங்கள், சுற்றி அடிச்சிட்டோம். மீந்ததை வந்து எல்லாமே சுற்றி அடித்தாச்சு. பின்னாடி சீட்டு இறக்குன்னு தெரியுமே, நல்லா அடித்தாச்சு க்ளீனாக. இனிமேல் பெயிண்ட் ஒர்க்கு டன்னு, வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கோலம் போட்டோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. போகிறவங்க வரவங்க எல்லாருமே, வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, சூப்பராக இருக்குதுங்க தெருவு, இப்போ தான் அழகாக இருக்குது, கோலம் நச்சுன்னு நல்லா தெரியுது, நல்லா ஐடியாவாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. மறுநாள் காலையில் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.